ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வருங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் நாட் அலர்ட்னு வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. கண்டிப்பாக லோ ஃபீஸ் காலேஜஸில் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா, அதாவது சில காலேஜஸில் தான் டொனேஷன் கேட்பாங்களே தவிர மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டோம் அப்படின்னா சில காலேஜஸில் டொனேஷன் கேட்க மாட்டாங்க. டொனேஷன் இல்லாத காலேஜஸும் உங்களுக்கு நான் நினச்சி பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி அப்டேட் என்ன, அதாவது நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது என்னென்னா, சார் நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போட்டிருக்கேன், இப்போ விட்டுருக்க லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் சேர்ந்ததா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதை என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த டவுட் நிறைய பேத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து 2:00 மேலே இருந்துச்சு பார்த்தா வர சொல்லியிருக்காங்கல்ல, எப்படி சார் நாங்கள் கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே போயிடணுமா, இல்லை போகலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற டவுட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி ஜென்ரலுக்கு எப்போ சார் அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணும். அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு ஏன் அலாட்மெண்ட் வந்து லேட் ஆக்குறாங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக, அதாவது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதாவது 7.5, அதுக்கப்புறம் டிசபிள் பர்சன், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி, அதே மாதிரி ஒகேஷனல் ஸ்ட்ரீமு இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு வந்து அந்த சீட் அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அப்போ தான் நமக்கு தெரிய வரும். அதனால தான் ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் மட்டும் நமக்கு லேட்டாக தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் வந்து வெளியிடுவாங்க. சரியா? அப்படிங்கிறப்ப நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 2 மணிக்கு கூப்பிட்ருக்காங்கல்ல, இதில் நிறைய பேர் போக மாட்டாங்க. போகலை அப்படின்னா அந்த சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்குல்ல, அந்த சீட்டுக்கு வந்து ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து நிறைய பேர் போகலை அப்படின்னா அந்த சீட் அப்படியே ஜென்ரலுக்கோ இல்லை ஒகேஷனலுக்கோ அப்படியே வந்துடும். சரியா? அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சார் ஏயுக்கு எங்களுக்கு, அதாவது ஏயுங்கிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நல்லா ஒரு விஷயம் கவனிங்க, இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஎன்ஏயு அகாடமிக் ஸ்ட்ரீம் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ டிஎன்ஏயுக்கு மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரிசல்ட் வந்து வரும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நிறையா பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா தெரியாமலே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியாமல் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. இதில் அதனால தான் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நேமுக்கு பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா டவுட்டு. என்ன டவுட் அப்படின்னா, அதாவது இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்களா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல அப்படிங்கிற டவுட் இருக்கனால தான் அவங்க நேமுக்கு பக்கத்தில் என்னாச்சு பார்த்தா ஸ்டார் போட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 பேஜுக்கிட்ட எடுத்திருக்காங்கல்ல. இந்த 9 பேஜுக்கிட்ட எடுத்திருக்கவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து 7.5 ரிசர்வேஷனே கிடையாது. 7.5 ரிசர்வேஷன் இல்லாமல் நிறையா பசங்க வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் ஹெச்எம்டையும் சிஇஓட்டையும் சைன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி வந்து இன்றைக்குள்ளே அது சைன் வாங்குவாங்க அப்படிங்கிறது அதுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. பார்க்கலாம். அந்த ஸ்டார் போட்டிருக்கவங்க மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து 7.5 ரிசர்வேஷனில் இல்லாதவங்க தான் இருப்பாங்க. சரியா? அப்படி இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து இன்றைக்கி போக வேணாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். பயப்பட வேணாம். சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நாம் தெளிவாக உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து என்ன குழப்பம் ஏற்பட்டாலும் நீங்கள் வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான இன்டிமேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.